ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விழியே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறுநாள் வசு கோவிலுக்கு வெளியே காத்திருக்க ஆட்டோவில் இறங்கிய வரதனை கண்டு குழப்பமாக பார்த்தாள். இவளை கண்டதும் புன்னகையுடன் இவளிடம் வந்தவன், எப்படியோ வந்துட்டேன் என ஏதோ பெரிய சாதனை போல கூற, வசுவோ, ஏன் ஆட்டோவில் வரீங்க, உங்கள் வண்டி என்று கேட்டாள். எனக்கு வண்டியா? அதெல்லாம் இல்லை, எனக்கு தான் வண்டி ஓட்டவே தெரியாதே வசு. ஒரு தடவை ஓட்டி கீழே விழுந்துட்டேன். அப்புறம் வீட்டில் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் இருந்து எங்கேயாவது வெளியில் போகிறதுனாலும் எல்லாரும் காரில் தான் போவோம். அப்போவும் மாமா யாராவது இல்லை டிரைவர் தான் வண்டி ஓட்டுவாங்க. இப்போது அக்காங்க கடைக்கு போகிறதுக்காக காரில் போயிருக்காங்க. அதுதான் நான் ஆட்டோவில் வந்தேன் என்று விளக்கமாக கூறினான். ஓ, ஆனால் நீங்கள் ஆட்டோவுக்கு அமௌண்ட் கொடுக்கவே இல்லை, தெரிஞ்சவரா? அவ்வளவா இல்லை. நான் இங்கே வந்து கொடுத்தா அதிகமாக கேட்டு நானும் இறக்கப்பட்டு கொடுத்துடுவேனா. ஸோ என்னை ஏமாத்திடுவாங்கன்னு அம்மா வீட்டிலையே ஆட்டோ டிரைவர்கிட்ட எங்கே இறக்கி விடணும்னு சொல்லி அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க என்று கூறினான். வசுவுக்கு சங்கடமாக இருந்தது. போகும்போது எப்படி போவீங்க, யார் ஆட்டோ பிடிச்சி தருவாங்க என்று சற்று கிண்டலும் சலிப்புமாக கேட்க, அதான் நீ இருக்கியே என்று அவன் சாதாரணமாகவே கூறினான். எல்லாத்துக்கும் மற்றவங்களே எதிர்பார்த்தா எப்படி? நீங்களா எதுவுமே செய்ய மாட்டீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? அது எதுக்கு தனியாக யோசிக்கணும் வசு, அதான் இவ்வளோ பேர் எனக்காக யோசிக்க இருக்கீங்களே என அவன் கூறிவிட்டு கோவிலுக்குள் செல்ல, வசு எதுவும் கூறாமல் அவன் பின்னே சென்றாள். ஓரிடத்தில் வந்த பின், உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணுன்னு தான் வர சொன்னேன். இது நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதான் நீங்களும் நானும் பேசி ஒரு முடிவு என அவள் முடிக்கும் முன் அவனை நிமிர்ந்து பார்க்க, அவனும் எட்டி எட்டி எங்கேயோ வேடிக்கை பார்த்தபடி இருக்க, அவளை பார்த்தவன் அவளது முறைப்பை கண்டு தலை கவிழ்ந்தபடி நின்றான். உங்களுக்கு இப்போ என்ன, கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணுமா என்றதும் அவனும் மேலும் கீழும் வேகமாக தலையசைத்தான். அதை வாயை திறந்து சொல்லலாம்ல என்று சற்று கடுப்போடவே கேட்க, இல்லை நீ திட்டுவியோ என்பதற்குள் அவள் அங்கிருந்து நகர அவனும் அவளுடன் சென்றான். சாமி கும்பிட்டு வந்து பேசலாம் வாங்க என்று கூற, அவனும் மகிழ்வுடனே உள்ளே சென்று அனைத்து கடவுளையும் வணங்கிவிட்டு தெப்ப குளத்தின் அருகே வந்து அமர்ந்ததும், இப்போ எல்லாம் முடிஞ்சதா, இப்போ நான் பேசினா என்ன பேசுகிறேன்னு கவனிப்பீங்களா என்று கேட்க, என்று வேகமாக தலையசைத்தான். நான் உங்களுக்கு சரியானவை இல்லை, இந்த கல்யாணம் நமக்கு வேண்டாம் என அவள் பட்டென கூறியதும் அதிர்ச்சியாகிய வரதனோ, ஏன் வசு, நான் நீ பேசும்போது கவனிக்காமல் இருந்தேன், கூப்பிட்டதும் உடனே வரலன்னு கோபமா? இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் வசு என அப்பாவியாய் சிறுபிள்ளைத்தனமான காரணங்களை கூற, ஐயோ அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எனக்கு உங்கள் மேலே அதுக்கெல்லாம் கோபமும் இல்லை. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கும் உங்களுக்கும் நிறைய விஷயம் ஒத்து வராது. நம்ம கல்யாணத்தினால நிறைய பிரச்சனை தான் வரும். அது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத குழப்பமும் கஷ்டமும் தான் கொடுக்கும். அதான் நான் இப்போவே சொல்கிறேன், இதை நீங்கள் நிறுத்திடுங்க என்று வசு அதையே கூற, அவன் கிட்டத்தட்ட அழுது விடுபவனை போல, ஏன் வசு, என்னை பார்த்தா உனக்கும் பிடிக்கலையா? மற்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நான் இப்படி இருக்கேன், படிப்பில் மட்டும்தான் எனக்கு அறிவு அதிகம், ஆனால் வேறு எதுலேயுமே எனக்கு எதுவுமே தெரியாது, என்னால் ஒரு உபயோகமும் இல்லை, அம்மாஞ்சி மாதிரி இருக்கேன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீ அப்படியெல்லாம் நினைக்க மாட்டிய வசு என ஒரு நம்பிக்கையுடன் கூறியவன், என்கிட்ட இவ்வளோ நாள் நீ பாசமாக தானே இருந்த வசு, ஒருவேளை இப்போ நீயும் அவங்கள மாதிரி தான் நினைக்கிறியா? நான் நீ சொல்கிறது எல்லாமே கேட்பேன், பாசமாக இருப்பேன் வசு, என்னை ஏன் பிடிக்கல, வேண்டாம்னு சொல்கிற என்று அவன் புரியாமலே கேட்க, ஜோ நான் அப்படி சொல்லலை, நான் உங்களுக்கு ஏத்தவை இல்லைன்னு தான் சொல்கிறேன் என்று நிதானமாகவே கூறினாள். அவன் சற்று அமைதியாக, இல்லை வசு, அப்படியெல்லாம் நீ நினைக்காத, நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வசு, நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத என்று அவளுக்கு இவன் ஆறுதல் கூற, பொறுமை இழந்த வசுவோ, நான் தெளிவாக தான் இருக்கேன், நீங்கள் தான் குழப்பிக்கிறீங்க, ஜஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதால மட்டும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை லைஃப், அதில் நிறையா இருக்குது, பல பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கலன்னா கூட நான் பரவாயில்லன்னு விடுறேன். ஆனால் உங்களுக்கு பிரச்சனைங்கிறதே புரிய மாட்டேங்குதே. நீங்கள் நல்லவர் தான்,
சொல்லப்போனால் ரொம்ப நல்லவர். ஆனால் உங்கள் அளவுக்கு நான் நல்லவ இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்க போகிற கல்யாணம் தன்னோட மிச்ச வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறத ஏனோ தானோன்னு சாதாரணமாக இல்லை மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக எல்லாம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணிக்க போகிற எல்லாருக்குமே ஒரு சில எதிர்பார்ப்புகள், ஆசைகள் இருக்கும். எனக்கும் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளில் நான் எல்லாமே நடக்கணும்னு கேட்கல. ஆனால் எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சும் நான் எப்படி அந்த லைஃப்பை சூஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்படி பண்ணால் அது நம்ம 2 பேரை மட்டும் இல்லை, நம்ம மொத்த குடும்பத்தையுமே பாதிக்கும். நம்ம கல்யாணத்தில் பிரச்சனைகள் தான் அதிகம் வரும். என்னால் மற்றவங்க கஷ்டப்படுறதை ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி என்ன நான் மாற்றிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னையும் மற்றவங்களையும் ஏமாற்றவும் எனக்கு வராது. நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன், இது நமக்கு செட் ஆகாது என்று கூறி முடித்தாள். வரதனும், ப்ளீஸ் வசு, இப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? வீட்டில் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நீ ஏன் தேவையில்லாமல் ஏதோ நினச்சி குழப்பிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் அப்படியெல்லாம் பண்ணாத, சரியா? கல்யாணம் வேண்டாம்னு சொல்லாத என கிட்டத்தட்ட இறைஞ்சும் குரலில் கூற, இறுதியாக, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வசு, நீ எனக்கு ஸ்பெஷல் தெரியுமா என கூறும்போது அவன் கண்களிலிருந்து நீர் வந்தது. வசுவோ, ஐயோ என்ன இது, முதல்ல அழுகிறது நிறுத்துங்க. என்ன நீங்கள் பேசி பார்க்கலாம், புரிய வைக்கலான்னு தான் நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கீங்க. முதல்ல கண்ணை தொடச்சிட்டு நான் சொல்கிறத கவனிப்பீங்களா மாட்டிங்களா என அவர் கேட்க, சொல்லு. என்ன பிரச்சனை வரும்னு கேட்குறீங்க? சொல்கிறேன். நம்ம 2 குடும்பம், பழக்க வழக்கம், இந்த கொஞ்ச நாளாக நடந்தது, நாம் பேசினதையே யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாமே உங்கள் அம்மா சொல்கிறபடி தான் நடக்கும். அவங்கள மீறி ஒருத்தரும் ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. தாரணி முதற்கொண்டு அவளுக்கு தோன்ற விஷயத்த சொல்கிற தயங்க மாட்டான். அந்தளவுக்கு உரிமை, ஒரு சுதந்திரம் எங்களுக்கு இருக்குது. எங்கள் வீட்டு சின்ன பொண்ணு அவளுக்கே இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டாம். சரியான விஷயத்த நான் யாருக்காகவும் மாற்றிக்கவும் மாட்டேன். தப்புன்னு பட்டதை யார் சொன்னாலும் செய்யவும் மாட்டேன். ஜவுளி எடுக்கும்போது கடையில் தெரிஞ்சவங்க பார்த்தாங்க, பேசினாங்க. அதுவும் என்னை கூப்பிட்டு தனியாக எதுவும் பேசலையே. உங்கள் எல்லார் முன்னாடியும் தானே பேசி அவங்க குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு டீசெண்டாக தானே நடந்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கே உங்கள் அம்மா இனிமேல் இந்த பழக்கம் இருக்கக்கூடாது, கேம்பே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா என்ன? எனக்கு அதிலிருந்து கிடைக்கிற நிம்மதி, சந்தோஷம், இதையே நான் காரணமே இல்லாமல் விட்டு கொடுக்கணும் சொல்லுங்கள்? அப்போவே எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை வந்திருக்கும். ஏன் அப்பா அம்மா நடுவில் பேசி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவையும் ஒரு விஷயத்துக்கும் மற்றவங்க யாரும் இடையில வர முடியாதே. அப்போ நானும் என்ன தப்பு, ஏன் நிறுத்தணும்னு அவங்கக்கிட்ட கேட்பேன். உங்கள் அம்மாவும் பிடிவாதமாக இல்லை நீ பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அவன் இதை கேட்டு சற்று விழிக்க, இது சின்னதாக சாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். இது எல்லார் வாழ்க்கையிலையும் வர மாதிரி சாதாரண பிரச்சனை தான். மாமியார் மருமகள், நாத்தனார் சண்டை தான். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், பார்த்த வரைக்கும், அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற மாமியார் நாத்தனார் எல்லாரும் அந்த பையன் இருக்கும்போது பண்ண மாட்டாங்க. பொண்டாட்டி தான் அவன்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை தான் புருஷன் கூட இருந்திருந்தா இப்படி திட்டிருக்க மாட்டாங்க, சண்டை வந்திருக்காதுல்லன்னு நினச்சி ஓரளவுக்கு அந்த பொண்ணுங்களும் மனசை தேத்திக்கலாம். அதையும் தாண்டி ஒரு வேளை அவன் முன்னாடி பிரச்சனை வந்தாலும் தனியாக வந்தாவது அந்த பொண்ணை அவன் சமாதானப்படுத்துவான். ஆனால் நம்ம விஷயத்தை எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாரும் உங்கள் முன்னாடியே தான் அப்படி பேசுகிறாங்க. உங்களுக்கு அது பிரச்சனையாக கூட தெரியல. ஆனால் என்னால் அப்படி எடுத்துக்க முடியலையே. ஒரு தனி மனுஷனுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கும். அவங்களுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னு நான் நினப்பேன். அவங்க உங்களை பேச சொன்னால் தான் பேசுகிறீங்க, பார்க்க சொன்னால் தான் பார்க்குறீங்க. உனக்கு சூஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னால் ஓகேன்னு நீங்களும் கேட்டுட்டு விட்டுடுறீங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னு கூட உங்களுக்கு தோணலை. இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாகவே தெரியல. நீங்கள் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. நான் அதை குறையானோ தப்புன்னோ சொல்லலை. ஆனால் நான் உள்ளே வந்தால் சில விஷயம் எதிர்த்து கேள்வி கேட்பேன். என் கணவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும்னு நான் நினப்பேன். அப்போ தேவையில்லாத குழப்பம், பிரச்சனை தான் வரும். நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன், பிரச்சனை பண்ண மாதிரி ஆகிடும்.
அதுதான் சொல்கிறேன், என்னால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர வேண்டாம். இவ்வளோ காலம் நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அவங்க சொல்கிறத கேட்டு எப்படி இருந்தீங்களோ அப்படியே சந்தோஷமாக இருங்க. இடையில நான் வந்து அதை கெடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் என்று அவள் விளக்கமாக கூறினாள். பரதனும், இதுக்கு வேற வழியே இல்லையா வசு? நான் வேணும்னா அவங்க உங்ககிட்ட பேசாத மாதிரி பார்த்துக்கவா என அப்பாவியாக கேட்டான். எவ்வளோ நாளைக்கு? எப்படி? வாழ்க்கை முழுக்க இது சாத்தியமா சொல்லுங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலையா? எனக்கு நீங்கள் உங்கள் அம்மா அப்பா அக்கா மாமான்னு குடும்பத்தோடு இருக்கிறது, அவங்க உங்களுக்காக முடிவெடுக்கிறது, இது எல்லாம் தப்பு. அவங்க பேசினா நான் பேச மாட்டேன்னு சொல்லலை. ஒரே குடும்பத்தில் அவங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னா நம்ம இருக்க முடியும்? எனக்கும் அந்த மாதிரி சொந்தங்களோட சேர்ந்து வாழணும் தான் ரொம்ப ஆசை. எல்லாரும் மனசு விட்டு பேசணும், ஒருத்தரோட தேவைகளை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும். பிரச்சனை சந்தோஷம்னு எல்லாத்துலேயுமே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கணும், ஒன்றா இருக்கணும்னு தான் தோணும். மற்றவங்க நம்ம விஷயத்தில் முடிவே எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதை உரிமையில் ஒரு எல்லையில் அவங்க எடுக்கலாம் சொல்லலாம். அன்பாக சொல்லி அதையும் வெளிப்படுத்தணும். அதிகாரத்தில் இதை நான் முடிவு பண்ணிட்டேன் நீ செய்யன்னு எல்லாத்துலேயுமே சொல்கிறது சரிப்பட்டு வராது. சரி, ஒன்று கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்டு பாபு சொன்னீங்களே, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லவன், ஆனால் வீட்டில் சொன்னதால் பேசிக்கிறது இல்லைன்னு. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் நல்ல நண்பன் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? நீங்கள் அவருக்காக சண்டை போட வேண்டாம். ஏன் அப்படி அவர்கிட்ட பேச வேணான்னு சொல்கிறாங்க? எதனால் நீங்கள் அவர்கிட்ட பேசாமல் இருக்கீங்கன்னு காரணமாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த காரணங்கள் உங்களுக்கு நியாயமாக இருந்ததா என கேட்க அவனும் அமைதியாகவே இருந்தான். இதுக்குமே பதில் இல்லைல்ல? கடைசியாக ஒரு கேள்வி. நாளைக்கு உங்கள் வீட்டில் நான் ஏதாவது சொல்லி பிரச்சனை வந்து என்னை வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க என்று வசு கேட்க வரதனும் அமைதியாகவே இருந்தான். ஒருவேளை தான் சொல்கிறத கேட்கணுன்னா அவங்க பண்ணுறத எல்லாம் நீங்கள் கடமைக்கிறேன்னு இல்லை பிடிக்காமல் செஞ்சால் கூட ஒரு கட்டத்தில் கோபம் வந்து ஏதாவது பேசுவீங்க. ஆனால் நீங்கள் அதை மனசார ஏற்றுக்கிட்டு இருக்க போது உங்களுக்கு அது பிரச்சனையாகவே தெரியாது. ஆனால் அப்படி விட்டு கொடுத்துட்டா நான் ரொம்ப உடஞ்சி போயிடுவேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை சாபமாக தான் இருக்கும். நீங்கள் எனக்குன்னும் பார்க்க முடியாமல் உங்கள் ஃபேமிலிக்குன்னும் பார்க்க முடியாமல் திணறதை நான் விரும்பலை. அவன் இத்தனைக்கும் மௌனமாகவே இருக்க, இதெல்லாம் யோசிச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த முடிவுக்கு வந்தது சரிதானே? வரதனும், இப்போ நான் என்ன பண்ணணும் வசு என்றான். நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்க. வசுவை எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுங்க என்று கூறியதும் வரதனும் அவளை பார்த்தான். அந்த பார்வையில் இதை நீயே செஞ்சிருக்கலாமே என்பது போல இருக்க அதை புரிந்து கொண்டவள், அது நான் வீட்டில் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆனால் எங்கள் வீட்டில் புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு எனக்கு நல்ல பையன் வசதியான குடும்பம் கிடைச்சா போதும், நான் சந்தோஷமாக இருந்துட முடியும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னது கேட்க நல்லா இருக்கும், ஆனால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் அதை எதிர்பார்க்கல. பின்னாடி எப்போவாது பிரச்சனையில் ஒரு வார்த்தை சொல்லி காமிச்சிட்டா கூட பாவம் அவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க. எனக்கு என் பிறந்த வீடும் முக்கியம், வாழ போகிற வீடும் முக்கியம். அவங்களுக்குள்ளே பிரிஞ்சு போகிற அளவுக்கு முகத்தில் முழிக்காத அளவுக்கு பிரச்சனையெல்லாம் வரவிடாமல் பார்த்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம 2 பேர் குடும்பத்துக்கும் இடையில இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. வசதி அந்தஸ்து பழக்க வழக்கம்னு எல்லாமே சொல்லலாம். ஸோ ஒரு லிமிட்க்கு மேலே நான் இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னால் அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது. அப்போது அது உங்களுக்கும் தானே அவமானம் பிரச்சனையாக இருக்கும் என்று வரதன் கேட்க மெலிதான புன்னகையுடன் வசு கூறினாள். அப்படி நான் எடுத்துக்க மாட்டேன். எங்கள் வீட்லேயும் நான் சமாளிச்சுப்பேன். சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதுவும் இல்லாமல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணுன்னு பார்க்குறது, வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் சாதாரணம். பணம் அந்தஸ்து வேலை படிப்பு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை சொசைட்டி சொல்லிட்டு விட்டுரும். ஆனால் வசதியானவங்களுக்கு ஒரு மறுப்பு வந்தால் அதை என்னமோ வாழ்நாள் அவமானமாக எடுத்துப்பாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, நம்ம ஊர் டிசைன் அப்படி. ஏன்னா இந்த சமூகம் அவங்கள பார்த்து கேட்குற கேள்விகள், இவ்வளோ சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்,
நினச்ச மாதிரி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியலையே, பிள்ளைக்கு என்ன குறையும் அப்படிலாம் ரொம்ப டீப்பாக தேவையில்லாமல் யோசிச்சு அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டி விட்டு விளையாடிடுவாங்க. வசதி கம்மியும் அதிகமும் வேணும் வேண்டாம்னு சொல்கிறது ரெண்டு மனசும் அவங்க குடும்பமும் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களோட வெறுப்பை பொறுத்ததுன்னு எப்போ எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்களோ அப்போ தான் எல்லாருக்கும் மனசில் பட்டதை சொல்கிற தைரியமே வரும். நம்மளோட எந்த பர்சனல் விஷயத்துக்கும் இந்த சொசைட்டி என்ன சொல்லுமோன்னு யோசிக்காமல் எது நல்லது எது பிடிச்சதுன்னு பார்த்து எல்லாருமே தெளிவாக முடிவெடுக்க கற்றுக்குவாங்க. இத்தனையும் அவள் கூறி முடிக்க வரதன் யோசித்தபடியே, சரி வசு, நான் எங்கள் வீட்டில் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடுறேன் என்று கூறினான். கண்டிப்பாக எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பினேன். என் நம்பிக்கையை நீங்கள் வீணாக்கல, தேங்க்ஸ் என கூறியதும் அவனும் மெலிதான புன்னகையுடன் எழுந்தான். இருவரும் கோவிலுக்கு வெளியே வந்ததும் அவன் சற்று தள்ளாட, வசுவோ, ஐயோ பார்த்து என்னாச்சு என்று அவனது கைப்பற்றியபடி வினவ, இல்லை ஒன்றும் இல்லை என்றான். என்னாச்சு, ஏன் தள்ளாடுறீங்க, காலையில் சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். அவனும் இல்லை என்றதும், முதல்ல வாங்க போய் சாப்பிட்லாம் என்று அழைத்தாள். அவன் மறுக்க, சரி ஜூஸாவது குடிங்க, இப்படியே எப்படி வீட்டுக்கு போவீங்க என மிரட்டி கடைக்கு அழைத்து சென்றாள். வரதனும், இல்லை வசு, என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, நாம் போகலாம், எனக்கு வேண்டாம் என்றதும் அவள் முறைத்தபடி, இதுக்கு தான் இவ்வளோ யோசிச்சிங்களா, நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் வாங்க என்று அழைத்து சென்றாள். உங்களுக்கு பேரிச்சம்பழம் ரொம்ப பிடிக்கும்ல அண்ணா, ஒரு டேட்ஸ் மில்க் ஷேக், ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிளில் மட்டும் ஐஸ் போட்டுக்கோங்க என்று ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்தனர். ஏன் சாப்பிடாம வந்தீங்க என்று கேட்டாள். இல்லை, கோவிலுக்கு போகிறதால போயிட்டு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன், நான் எப்போவுமே அப்படி தான் என்றான் வரதன். கடவுள் நம்பிக்கையை நான் வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் நம்ம உடம்பு சூழ்நிலையை பொறுத்து தான் எல்லாமே. எந்த சமயம் பட்னி கடந்து பூஜை பண்ணுன்னு சொல்லலை, ஒழுங்காக சாப்பிட்டு முதல்ல உடம்பை பார்த்துக்கோங்க என்று கூறினாள். கை கழுவி விட்டு அவன் வருவதற்குள் அங்கே டிஃபனும் இருக்க அவனும் கேள்வியாக வசுவை பார்த்தான். முதல்ல இதை சாப்பிடுங்க, ஜூஸ் வரும், நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் என்று கூறி அவள் எழுந்து சென்றாள். அவனும் உண்டு முடித்ததும் ஜூஸ் வந்ததும் இருவரும் அறிந்துவிட்டு கிளம்பினர். திரும்ப போகிறதுக்கு ஆட்டோ கூப்பிடவா என்று அவள் கேட்க, இல்லை வேண்டா வசு, நானே போய்க்கிறேன் என்று கூறியதும் அவளுக்கும் என்னவோ போல இருந்தது. ஒன்று சொல்லலாமா என்று அவள் கேட்டு தயங்க, சொல்லு வசு. ரொம்ப வேண்டாம், பட் ஒரு அவசரத்துக்கு உங்கள் தேவைக்கு மட்டுமாவது அமௌண்ட் கையில் வச்சுக்கோங்க, நான் இதை தப்பாக சொல்லலை, உங்களுக்காக தான் என்று அவள் தயங்கியபடியே கூற, புரியுது வசு, இனிமேல் வச்சுக்கிறேன் என்றான். வசுவும், சரி அப்போ நான் கிளம்பவா? அவள் திரும்பியதும், வசு என்று அழைத்தான். சொல்லுங்க. டேக் கேர். அவளும் புன்னகைத்து அவள் சென்றதும் வரதனும் நடந்தபடியே வீடு நோக்கி சென்றான். டேய், என்னடா இவ்வளோ நேரம் நடந்து வர்ற, வண்டி எதுவும் பிடிக்கலையா, அதுக்கு கூடவா தெரில, என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன் என அவனது அக்காக்கள் கத்த அவன் அங்கேயே நின்றவன், நடக்கணும்னு தோணுச்சு, நடந்து வந்தேன், நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன்க்கா, தலை வலிக்குது என கூறிவிட்டு மேலே சென்று விட்டான். சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்தியே, குங்குமம் பிரசாதம் எல்லாம் எங்கடா என்று கேட்க, மிஸ் பண்ணிட்டேங்க்கா என்றான். என்ன? நடந்து வரும்போது கல் இருந்ததை கவனிக்காமல் இடிச்சிட்டேன், கீழே விழுந்துருச்சுக்கா. எப்போவுமே நீ இப்படி தானா, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்கவே மாட்டியா, எப்போ தான் திருந்த போறியோ என்று அவர்கள் எப்போதும் போல சலித்து கொள்ள, இனிமேல் கரெக்டாக இருந்துக்கிறேங்க்கா என்று கூறினான். சரி, மருந்து ஏதாவது வேணுமாடா, அடி எதுவும் பற்றுக்கா, வலிக்குதா என்று அவர்கள் அக்கறையாகவே கேட்க, இல்லைக்கா, அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, உள்காயந்தான், அதுவே சரியாகட்டும் என அவன் கூறிவிட்டு சென்று விட்டான். ஆர்த்தி ஆனந்தி இருவருக்கும் இவனின் இந்த செயல் ஏதோ வினோதமாக இருக்க, என்னாச்சு இவனுக்கு, ஏதோ பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். சரி, கொஞ்ச நேரம் தூங்கட்டும்க்கா, அப்புறம் என்னன்னு கேட்டுக்கலாம் என்று அவர்களும் விட்டுவிட்டனர். அவன் தனியே அறையில் வெளியே வெறித்தபடி இருந்தவன் மனம் பாரமாக இருக்க டைரியில் கண்ணீருடன் எழுதியவன்
அப்படியே சிறிது நேரத்தில் உறங்கியும் விட்டான். மாலை எழுந்தவன் நாராயணனிடம் கூறிவிட்டு காலார தோப்பு நோக்கி நடந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது இருட்டிருந்தது. ஏற்கனவே ஆனந்தி ஆர்த்தி அவன் என்னவோ போல இருக்கிறான் என சொல்ல கேட்ட அலமேலுவும் மாலையும் அவனாக சென்றுவிட வந்ததும் பேசிவிட வேண்டும் என கூடத்தில் காத்திருந்தனர். அவன் வீட்டிற்குள் வந்ததும் விசாரிக்க, மா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணுமா என்று அவனே ஆரம்பித்தான். நானும் உங்ககிட்ட பேசணும் தான் வரதா? சரி, நீ சொல்ல வந்ததை முதல்ல சொல்லு என்று கூறினார். தலை கவிழ்ந்தபடி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா, நிறுத்திடுங்க என்றதும் அவருக்கு அதிர்ச்சி. என்னடா சொல்கிற? இன்னும் 4 நாளில் நிச்சயம் வச்சிருக்கு, இப்போ போய் நிறுத்த சொல்கிற? என்னாச்சு உனக்கு? காலையில் நீ வந்ததுலேருந்து சரியில்லைன்னு அக்காங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நீ பாட்டுக்கு போகிற, நீ பாட்டுக்கு வர, என்ன பழக்கம் இது என்று கேட்க, ப்ளீஸ்மா, என்னை வேறு எதுவும் கேட்காதீங்க, இந்த கல்யாணம் வேண்டாம் என மீண்டும் அழுத்தமாகவே அவன் சொன்னான். அதான் ஏன் காரணம் கேட்குறான்ல, இப்போ திடீர்னு என்னாச்சு? வெளியில் என் அந்தஸ்து கௌரவம் என அவர் முடிக்கும் முன், அம்மா, கல்யாணத்தை நிறுத்திடுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தோணல என அவன் மீண்டும் அதையே சொல்ல அலமேலு பொறுமையின்றி கத்திக்கொண்டிருந்தார். ஆனந்தியும் ஆர்த்தியும், அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க. டேய் வரதா, இப்போ என்ன உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அவ்வளோதானே? சரி, முதல்ல சாப்பிட்டு நீ போய். எனக்கு பசிக்கலக்கா, நான் போய் படுக்கிறேன் என்றான் அதே தொனியில். ஆனந்தி பெருமூச்சுடன், சரி, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு, காலையில் எதுனாலும் பேசிக்கலாம் என்று அனுப்பி வைத்தார். ஆனால் கல்யாணத்தை நிறுத்திடுங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறியபடியே வரதனும் மாடிக்கு சென்றான். ஆர்த்தியோ, என்னக்கா நம்ம வரதன் இப்படி ஆகிட்டான், மூஞ்ச கூட பார்க்காம பித்து பிடிச்ச மாதிரி சொன்னதவே சொல்லிட்டுருக்காங்க்கா. அலமேலுவும், ஏய் என்னடி நடக்குதுங்க, அவன் கல்யாணம் வேண்டாங்கிறான், நீங்கள் காரணத்தை கூட கேட்க விடாமல் அவனை போக சொல்லிட்டுருக்குங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க என்று கத்தினார். ஆனந்தியோ, அம்மா கொஞ்சம் நிதானமாக நான் சொல்கிறது கேளு, முதல்ல இதை பாரு என வரதனின் டைரியை நீட்டி, இன்னைக்கு காலையில் அவன் கோயிலுக்கு போனதே அவளை மீட் பண்ணதான் என்று கூறினார். யார? நீ தேடி போய் பிடிச்சிய மருமகன் ஒருத்தி, அவளை தான். என்கிட்ட சொல்லாமல் இதெல்லாம் என்று அலமேலு ஆரம்பிக்கும் முன், மா சொல்கிறத முதல்ல முழுசாக கேளுமா, பிரச்சனையே வேற. அவ தான் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கேட்டிருக்கா என நடந்தவற்றை கூறினாள். அவங்க பேசினது தான் உன் புள்ள அழுது அழுது இதில் எழுதி வச்சிருக்கான். முகமே சரியில்லையேன்னு யோசித்தேன். அவன் வெளியில் போன நேரம் அவன் ரூமில் போய் பார்த்தா இது கிடைச்சது. படித்ததும் தான் எனக்கே புரிஞ்சுது. நம்ம வரதனை வேண்டாம்னு சொல்லி நம்மக்கிட்டேயே பேச சொல்லியிருக்காமா அவ. இது தெரியாமல் நீயும் வேற இவனை கத்திக்கிட்டு, அவளுக்கு அவ்வளோ திமிரா, பார்த்துக்கிறேன் என்றார் அலமேலு. அம்மா, இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நடக்குமா? அவை இந்த வீட்டுக்கு வந்தா என்று ஆர்த்தி ஆரம்பிக்கும் முன், இல்லடி, இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போகிறேன். ஆனால் அவ சொன்ன மாதிரி சாதாரணமாக இல்லை. என் பையனையா வேண்டாம்னு சொன்னா, அவை இதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டாம் என்று அலமேலு கேட்க, என்னம்மா பண்ண போகிற? ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுமா? இவன் வேற இப்போவே அழுன்னு அழுகிறான், கஷ்டமாக இருக்குது. நம்ம நாள் கடத்தி நிறுத்தி நாளைக்கு வேற யாராவது இப்படி அவனே தைரியம் இல்லாதவன் அது இதுன்னு சொல்ல சொல்ல அவன் ரொம்பவே வருத்தப்படுவாம்மா. நாளைக்கு அந்த வசுக்கிட்டேயே நல்லா கேள்வி கேட்டுட்டு நாங்கள் வரோம் என்று அக்காக்கள் இருவரும் அக்கறையாக சற்று கோபத்துடனேயே கேட்க, ஏய் நான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உன் தம்பியை அவமானப்படுத்தியிருக்கா, அவகிட்ட போய் கேட்குறேன் கெஞ்சுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவள் செஞ்சது தப்புன்னு காலை முழுக்க அழுகணும். நாளைக்கெல்லாம் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இது உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் புருஷங்களுக்கோ தெரியக்கூடாது. இந்த நிச்சய வேலை நிற்காமல் நடக்கட்டும். அந்த நிச்சயத்தில் இருக்குது அவளுக்கு கச்சேரி என அலமேலு கோபமுடன் கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார். காலையில் வரதன் எழுந்ததும் சாப்பிட வைத்து, வரதா, நீ எதையோ நினச்சி கல்யாணம் வேணாம்னு சொல்கிற. இது வாழ போகிற உங்கள் 2 பேரோட மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் பிடிவாதம் பிடிச்சு எதுவும் பிரயோஜனமாக போகிறதில்ல. என்ன பிரச்சனைன்னு எங்ககிட்ட நீ சொல்ல மாட்டேங்கிற. சரி, உன் விருப்பப்படியே இதை நிறுத்திடலாம். ஆனால் உன்னை இப்படி பார்க்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதோட நீ இங்கே இருந்தால் எல்லாரும் உன்னை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க.
அதனால் நீ ஒரு வாரம் தாத்தா பாட்டி வீட்டில் போய் இரு, உனக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும்ல என்று கேட்டதும் அவனும் யாரிடமும் இப்போது பேசும் மனநிலையில் இல்லை என்பதால் இதுக்கு சரி என்று ஒப்புக்கொண்டான். சரிம்மா, நான் கிளம்புறேன் என்றான். அவனை வண்டி ஏற்றி விடும்போது, நீ அங்கே போய் சேர்ந்ததும் எனக்கு தகவல் சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு தாத்தா பாட்டி கூட இரு. இந்த ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடு, இல்லாட்டி யாராவது உனக்கு கால் பண்ணியும் கேட்பாங்க, உனக்கு தான் சங்கடமாக இருக்கும் என கூற, சரிம்மா வரேங்க்கா, அப்பா மாமா கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க. அவங்க சாயந்தரம் வந்து இப்படி நீ சொல்லிட்டு கிளம்புறதுக்குள்ளே அவ்வளவுதான். அவங்க தான் உன்னை அதிகமாக ஏன் எதுக்குன்னு கேள்வியாக கேட்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் நாங்களே பொறுமையாக எடுத்து சொல்லிக்கிறோம் என்றதும் அவனும் சரி என ஒப்புக்கொண்டு கிளம்பினான். என்ன வசு, பேசிட்டேன், அவங்க வீட்டில் சொல்லிடுவாருன்னு சொன்ன, இன்னையோட 2வது நாள், இப்போ வரைக்கும் எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே. வீட்டில் நிச்சய வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வேளை அவன் இதுலேயும் சொதப்பிட்டானா? அம்மா கிட்ட சொல்ல பயம், ஆட்டுக்குட்டிகிட்ட சொல்ல பயம்னு அமைதியாக சொல்லாமலே இருந்துட்டானோ? இவனை நம்பினதுக்கு நாம் வேறு ஏதாவது பிளான் போட்டிருக்கலாம் என்று அபி சலித்து கொள்ள, இல்லை அபி, அவருக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியும். அதோட அவர் பயப்படுறேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை என்று கூற அபியும் உடன் சிரித்தாள். வசுவும் புன்னகையுடன், இந்த கல்யாணம் அவங்க வீட்டில் வேணாம்னு சொல்லாமல் வேறு என்ன பிளான் பண்ணாலும் எங்கள் வீட்டில் நோ சொல்ல சான்ஸே இல்லை. அதுவும் அப்பா சொல்லவே வேண்டாம். அவங்க வீட்டில் வேறு யார்கிட்ட பேசினாலும் பெருசாக எதுவும் மாறாது. அவரோட அம்மா கிட்ட பேசினா மானம் மரியாதைன்னு தேவையில்லாமல் ட்ராக்கை மாற்றி எங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் அந்த இடத்துல தொங்க விட்டுருவாங்க. ஸோ நமக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. அன்னைக்கு அவ்வளோ சொல்லி அவர் கண்டிப்பாக வீட்டில் பேசுகிறேன்னு சொன்னார். கண்டிப்பாக பேசியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் எப்படி வசு, யாருமே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சாதாரணமாக கல்யாண வேலையை பார்த்துட்ருக்காங்க? எனக்கும் என்ன தோணுதுன்னா, அவர் சொல்லியும் அவங்க வீட்டில் அவரை திட்டி அந்தஸ்து கௌரவம்னு டைலாக் பேசி இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நடக்கணும்னு மிரட்டி ஒத்துக்க வச்சுருப்பாங்களோன்னு தோணுது அபி. அதுதான் எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு மொபைல்லையும் அவர் சுவிட்ச் ஆஃபில் வச்சுருக்காரோ என்னவோ என்று வசு கூற, ஓ அப்படி வேற ஒன்று இருக்கோ? அப்படி இருந்தால் இப்போ என்ன பண்ணுறது வசு? வேற என்ன பண்ண முடியும்? நோ அதர் வே, எப்படியும் கல்யாணம் தான். என்ன வசு சாதாரணமாக சொல்கிற? நீ எப்படி அவங்க ஃபேமிலியில் அந்த பையன் உனக்கு வேண்டாம்னு சொன்னியடி? வேற என்ன பண்ண முடியும் அபி? எனக்கு பார்த்ததும் இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு யோசித்தேன். ஆனால் ஆண்டவன் நீ வேண்டாம்னு சொல்கிறவனை தான் உனக்கு தருவேன்னு முடிவு பண்ணிட்டான் போல என புன்னகையுடனே அவர் கூற, அபியும் எப்படி தான் இப்போவும் சிரிச்சுட்டு சாதாரணமாக இருக்கியோ? அப்படின்னா அவரை நீ ஏமாற்ற போறியா? அவங்க குடும்பத்தில் ஏன் இப்படி இருக்காங்க என்று கேட்க, எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்குவோம் விடு. அவர் மேலே அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பாசம் அபி. அதிகமான பாசத்தில் வெளியிலேருந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது, வெளியே போயும் இவன் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாதுன்னு கூண்டில் வச்சு கிளியை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு ஐயோ பாவமே அடைச்சி வச்சுருக்காங்களேன்னு தோணும். ஆனால் அந்த கிளி அதுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கிளியை விடுதலை பண்ண முயற்சி பண்ணணும்? அவருக்கு அவங்களோட பாசம் புரியுது, அதை அவர் சந்தோஷமாகவே ஏற்றுக்கிறாரு. அதோட அவரை தப்புன்னு குறை சொல்லி மாற்றுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் என் வாழ்க்கைன்னு கடவுள் முடிவு பண்ணாலும் ஓகே. என்ன ஒன்று, ரொம்ப கம்பல் பண்ணால் நான் எதிர்த்து நிற்பேன். அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் பாவம் என்கிட்ட நல்லா சிக்க போகிறாங்க என கிண்டலாக கூற அபியும் அதை ஆமோதித்தபடி சிரித்தாள்.